ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஹோல் வீட் சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம சிம்பிளா பண்ணிரலாம். முக்கியமா சாக்லேட்டே இல்லாம எனக்கு சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா வீடியோவ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு புரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவுல பண்றதுனால இது ஹெல்தியான வெர்ஷனும் கூட. முட்டை சேர்க்காம, மைதா இல்லாம, பட்டரும் எதுவுமே இல்லாம, கிரீம் கூட சேர்க்காம, சாக்லேட் இல்லாம சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஹோம் பேக்கர்ஸா இருந்தா கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கிறேன். பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு இருக்கும். பவுடர் சுகர் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். 105 கிராம்ல வரும். இப்ப இத 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இது கூட ஆயில் 1/2 கப் அளவுக்கு 80 ml வரும். இதையும் சேர்த்துக்கலாம். ஆயில் கண்டிப்பா ஸ்மெல் இல்லாத ஆயிலா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் சேர்த்திருக்கிறது வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான். வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தா நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். 170 கிராம்ஸ் வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 30 கிராம்ஸ் வரும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுல வரும். ஸோ இதையும் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே ஸ்பேச்சுலாவ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே லிக்விடா இருக்கிற மாரி தெரியும். பட் நம்ம மிக்ஸ் பண்ணி குடுக்க குடுக்க நல்லா திக் ஆயிடும். ஏன்னா கோதுமை மாவு எல்லா லிக்விடையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்துரும். ஸோ நம்ம ஆட் பண்ண பால் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்போ பேக்கிங்க்காக நான் ஒரு டின் எடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம சில்வர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்க வேணும்னா நீங்க அலுமினியம் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா நான் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பட்டர் பேப்பர் போட்டு. இப்ப நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிறேன். ரொம்ப கெட்டியா இருக்கிற மாரி இருந்துச்சு. இப்ப ஃபைனலா டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்க்கணும். அதான் சிட்ரிக் ஆசிட். இப்போ உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா அத ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா லெமன் ஜூஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் சேர்க்கும்போது நல்லா ஸ்பாஞ்சியா கிடைக்கும் நமக்கு. கேக் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சார் ஐட்டம் சேர்க்கணும். புளிப்பு தன்மை உள்ளது. ஒண்ணு தயிர் ஆட் பண்ணுவோம். இல்லன்னா லெமன் ஜூஸ், வினிகர் அப்படி ஏதாவது சேர்ப்போம். அது சேர்க்கும்போது தான் நம்ம பேக்கிங் சோடாவோட அது ரியாக்ட் ஆகி கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். இதுதான் இதோட ஃபார்முலா. இப்ப இது சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. உடனே டின்னுக்கு மாத்தி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப டூத் பிக் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம், ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்காக டேப் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் 180 டிகிரி ப்ரீஹீட்டட் அவன்ல 40 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப சாஸ் பேன்ல 1 கப் பவுடர் பண்ணாத சர்க்கரை 200 கிராம் வரும். கூடவே 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 50 கிராம்ஸ் வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் ஏதோ ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப 1 கப் அளவுக்கு நான் பால் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்ப கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கோகோ பவுடர் நான் டார்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க லைட் கலரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத அப்படியே நம்ம அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இண்டக்ஷன்ல பண்றேன். லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க அடுப்புல பண்றதா இருந்தா, லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப லிக்விடியா இருக்கும். கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காயி கிடைச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்ததுக்கப்புறம், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வீட்ல சாக்லேட் இல்லன்னா, நீங்க தாராளமா இதே மெத்தட்ல சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தடும் கூட. ஸோ இந்த அளவுக்கு திக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் இதில கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ளாஸி எஃபெக்ட் வரும். பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஸோ இது கண்டிப்பா இத ஆட் பண்ணணும். பார்க்குறதுக்கு நம்ம சாக்லேட் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். வீட்ல சாக்லேட் இல்லாதப்போ கண்டிப்பா இதே மாரி மெத்தட்ல ட்ரை பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரி இப்ப கேக் பேக் ஆயி கிடைச்சிருக்கு. இது நல்லா கூல் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் டீமோல்ட் பண்ணணும். இப்ப நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சூப்பர் சாஃப்ட் ஸ்பஞ்சி சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு. இப்ப இத நம்ம கோதுமைல பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம சொன்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பர்பா இருக்கும். எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தொட்டு காட்டுறேன் பாருங்க.
இப்போ ஒரு முக்கியமான டிப் நான் ஷேர் பண்றேன். இப்போ நீங்க சாக்லேட் கனாஷ் பண்ணல அப்டின்னா, இது நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணும்போது சுகர் எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா மில்க் மேட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் கேக்ல. அப்படி இல்லன்னா பேட்டர்ல நீங்க நெறைய சாக்கோ சிப்ஸ் சேர்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்வீட் மெயின்டெயின் ஆகும். இப்போ இதுக்கு மேல நம்ம கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கனாஷ் நீங்க டாப்ல மட்டும் கோட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். நான் ஃபுல் கேக்குமே நான் கவர் பண்ணிக்க போறேன். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்க கனாஷ் யூஸ் பண்ணலன்னா, நம்ம பேஸ் பண்ணும்போது நீங்க சுகர் கன்டென்ட் கூட்டிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போ 1 கப் அளவுக்கு சுகர் குடுத்துருந்தேன். நீங்க 1 1/2 கப் அளவுக்கு நீங்க மாத்திக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்தீங்கன்னா, இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நீங்க சுகருக்கு பதிலா ப்ரவுன் சுகர் அல்லது வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். பட் எல்லாத்துக்குமே தனித்தனி டேஸ்ட் டிஃபர் ஆகும் நமக்கு. இப்போ ஃபுல்லு கேக்குமே நான் சாக்லேட் கனாஷ் வச்சு கவர் பண்ணி குடுத்தாச்சு. இப்ப நமக்கு டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். பாதாமும், முந்திரியும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கிறேன். இது உங்களோட விருப்பம் தான். நீங்க வேணும்னா இதே மாரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணா நீங்க டெக்கரேட் பண்ணி குடுக்கலாம். இப்போ ஃபைனலா நம்ம ஹோல் வீட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில கொஞ்ச நேரம் செட் பண்ணிட்டு, நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது நல்ல பேஸ்ட்ரீஸ் ஃபார்ம்ல நீங்க கட் பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, நம்ம கட் பண்ணி இது செல்லிங் பர்ப்பஸ்க்காகவும் குடுத்துக்கலாம். ஹெல்தியான அதே சமயத்தில வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம சூப்பரான வீட் கேக் பண்ணியாச்சு. நம்ம வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கு ஹெல்தியான கோதுமை வச்சு நீங்க சாக்லேட் கேக் ரெடி பண்ணி குடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல ரெடி பண்ண சாக்லேட் கனாஷ் நம்ம யூஸ் பண்ணது போக மீதி அப்படியே இருக்கு. ஸோ இது நெறைய ஐட்டம்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட்டுக்கு மேல ஸ்ப்ரெட் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஐஸ்கிரீம் மேல ட்ரிசில் பண்ணி நம்ம அதையும் சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்சமா மெல்ட் பண்ணோம்னா ஒரு சாக்லேட் சிரப் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். கேக்குக்கு நடுவுல ஃபில்லிங் மாரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்ப்பஸ் வந்து இதுக்கு யூசஸ் இருக்கு. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க கேக் குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க இதே மாரி பேக்கேஜஸ்ல நீங்க செல் பண்ணிக்கலாம். அதே மாரி பேஸ்ட்ரீஸ் மாரி தனியா குடுக்குறதா இருந்தா, இதே மாரி பாக்ஸஸும் அவைலபிளா இருக்கு. இதையும் நீங்க பார்த்து குடுத்துக்கலாம். இப்போ ஐட்டம்ஸ நான் காஸ்ட்டும் தனியா குடுத்துருக்குறேன். அதே மாரி சாக்லேட் கனாஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு டோட்டலா அதில வந்து நம்ம பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் டிடக்ட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் நான் குடுத்துருக்குறேன். ஸோ ₹107க்கு கண்டிப்பா நம்ம கடையில இதே மாரி சாக்லேட் கேக் கண்டிப்பா கிடைக்காது. ஸோ இதோட அப்ராக்ஸிமேட் செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 350 to 380 வரைக்கும் குடுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு குடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.